என்னோட வெயிட் இப்போ நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ பயந்துடாதீங்க. இனிஷியல் ஸ்டேஜஸ் ஆஃப் எக்ஸசைஸ் ரொம்ப நாள் விட்டுட்டு அதுக்கப்புறம் எக்ஸசைஸ் பண்ணும்போது இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் வரும். ஸோ அந்த மாதிரி ப்ராப்ளம் இஷ்யூஸ் எல்லாம் வந்து தாண்டிக்கிட்டு இருக்கேன். இது ஒரே ஒரு பீஸா ஹோல்சேல்லே இருந்து சரி நாங்கள் அடுத்தது அடே அப்போ இப்படி ஆடிட்டு தான் போகணுமா? நமக்கு வந்து ஃபேஷியல் ஹேசர்னா நம்மளோட மேக்கப் வந்து ஒழுங்காக செட் ஆகாது. ஊற்றும் பாருங்க ஒரு மாதிரி அன்ஈஸியாக இருக்கணும்னா நம்ம ஒரு சிலிக்கன் பேஸ் ப்ரைமர் வந்து யூஸ் பண்ணோம். இப்போ ட்ரை ஆகிடுச்சு. இப்போ இந்த ஃபவுண்டேஷன் வந்து வெளியே கிராக் ஆகுதா வருதா டிஷ்யூவில் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுதான்லாம் பார்க்கலாம். சரிங்களா? நெற்றி தரள நீர்வடிய கொற்ற பொய்கையாடியவள் அற்றை திங்களன் நிலவில் நெற்றி தரள நீர்வடிய கொற்ற பொய்கையாடியவள் திருமகனே திருமகனே நீ ஒரு நாளிகை பாராய் வெண்ணிறப்புற. தன்மை குட்டிக்கு அவங்க டேடி இத்தனை கிஃப்ட்ஸு தன்மை ட்விங்கிள்ஸ்லேருந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஸோ இதில் என்னென்ன கிஃப்ட் இருக்குன்னு நம்ம ஒன்று ஒன்றா பார்த்துலாம் தங்கம். ஓகே டன். தன்னுக்குட்டி சூப்பர் எக்ஸைட்டட் அவங்களோட கிஃப்ட் எல்லாம் ஓப்பன் பண்ணுறதுக்கு. தன்மை நீங்களே சொல்லிடுங்க இது என்னென்னு. தெரியாது அவருக்கு. இல்லை இது எதுக்கு உங்கள் டேடி எப்படி உன்னை சர்ப்ரைஸ் பண்ணாங்க நீ பார்த்தோன்னே எப்படி எக்ஸைட் ஆனியா அதோட எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணுப்பா. நான் வந்து தெரியல எனக்கு அது நான் வந்து ஒரு புக் என்னோட டெக்ஸ்ட் புக் மட்டும் ரொம்ப பெருசா இருக்குமா அதை நினைச்சு விட்டுட்டேன். அது வந்து மறுபடியும் ஓபன் பண்ணி பார்த்துச்சு இது கிஃப்ட் ராஜு தான் எங்கேயோ வச்சிருச்சு எனக்கு தெரியாம அது எங்க இருந்து எனக்கும் தெரியல. அவசரமா ஷாப் பேக் பண்ணது வேற ஆளுங்க பண்ணாங்க குடும்பம் கட்டின மாதிரி. எனக்கு எங்க ராஜு கிஃப்ட் அது ஆளுங்க எடுத்துக்கங்க ஆளுக்கு ஒன்று எடுத்துக்கோங்க. எனக்கு கிஃப்ட் எங்க எல்லாம் குழந்தைங்க எல்லாமே குழந்தைங்க முடிச்சிட்டாங்க ஒரே வார்த்தையா பெரியவங்களுக்குலாம் இல்லை. ஆமா இது ஒரே ஒரு பீஸா ஹோல்சேல்லே இருந்து பொறுமை தன்மை பொறுமை. திஸ் இஸ் குரங்கு கையில போவாங்க காசு போடுறடப்பா. நீ எப்படி எவ்வளோ இருந்துச்சு இதே மாதிரி என்கிட்ட இருக்கு. இது டிஃபரெண்டா இருக்கு பாரு. பூட்டு போட்ட காசு டப்பா. திருப்பு தன்மை நைஸ். வாவ் சும்மா ஃபேன்சியா ஒரு பியூட்டிஃபுல் டம் பாக்ஸ் தன்மையோட இப்படியே குடிக்க போறோம். சரி நாங்க அடுத்தது அடே அப்ப இப்படி ஆடிட்டு தான் போணுமா? இது கூட கண்ணாடியா இருக்கு. கண்ணாடி சத்தம் கேக்குது. கண்ணாடி சத்தம் கேக்குது. சூப்பர் கியூட். நீ சாப்பிட்டு தான் ஒரு வேலை பார்ப்பேன். எங்கள் டாடி காலையில் ஊட்டவும் இங்கே பாருங்க ஸ்ட்ராபெரி மக்கு. ஸோ ஸ்வீட். நெக்ஸ்ட் ஸ்ட்ராபெரி ஸ்பூன். ஓ வாவ் கியூட். சரி இதுல எனக்கு எங்கப்பா கிஃப்ட்? இது எல்லாம் உங்களுக்கு தான் பா எடுத்துட்டு பாருங்க. அவ ரெண்டு பீஸ் வெச்சிட்டு போயிடு அவ்வளவுதான். அவ வெச்சிட்டு மிச்சம் நானா? இது சரி மாமா கொடுத்துரு. இது எக்ஸ்ட்ரா மேக்னெட் தன்மை மேக்னெட் ஒட்னா இருக்குங்க. ஒட்டிக்கோ ஃப்ரிட்ஜ்ல ஒட்டிடலாம். அப்படி அது ஒட்டாது உட்ல ஒட்டாது தன்மை மெட்டல்ல தான் ஒட்டும். ஓகே ஃப்ரிட்ஜ்ல ஒட்டிக்கலாம். கீழ போய் அடுத்து வாங்க. அந்த பாருங்க ராஸ்பெரி தானே? ஸ்ட்ராபெரி இல்லப்பா ராஸ்பெரி. சரி ஸ்ட்ராபெரி வேற. ஏதோ ஒரு ஃபேமிலி தான எல்லாம். ப்ளூபெரிஸ் ராஸ்பெரிஸ் அப்படியே மேல கொட்டின மாதிரி அப்படியே ஒரே ஃபேமிலி தான். ஓகே எல்லாம் ஒரே ஃபேமிலி. பாக்கணும் கூட இருக்கா? சரி வா. நான் பண்ணது பார்சல் அவசரத்துல இது நான் பண்றேன். வெரி நைஸ். இது என்ன இருக்கு? எனக்கு தெரியாது. சரி நான் பண்றேன். இது நான் பண்றேன். ஐஸ்கிரீம் கோன் மாதிரி இருக்கு. ஐ திங்க் ஐஸ்கிரீம் இந்த ஸ்டேஜி வாலோ. தெரியலப்பா. ஐஸ்கிரீம் இல்ல. ஐஸ்கிரீம் இது அமுத்திக்கிட்டே இருக்கும்ல. உங்களுக்கு அமுத்திட்டே இருக்கியா? இல்ல இது ஃப்ரிட்ஜ்ல ஒட்டறோம். அடேங்கப்பா குடுங்க. ஒட்டிச்சு பா.
Ice cream, you scream, we all scream for ice cream. ஓகே இது மேக்னெட். இதுமா மேக்னெட் எவ்வளவு மேக்னெட் வாங்கிருக்கியா? பைனாப்பிள் ரியலிஸ்டிக்கா இருக்கு. ஸ்ட்ராபெரி, ப்ளூபெரிஸ் டெக்கரேட்டிவா வச்சுக்கலாம். ஏய் என்ன கையில வச்சிருக்கேன்? வாவ் டோனட் குடுத்தேன். ஃப்ரிட்ஜ்ல வைக்க. உங்களுக்கு பிடிச்ச எல்லாம் ஃபேவரட் அவளுக்கு. சரி நான் ஃப்ரிட்ஜ்ல வைக்கலாம். நம்ம எடுத்து போட்டு. ஸோ அவளுக்கு ரொம்ப பிடிச்சது ஃபைனலி அந்த டம் பாக்ஸ் தாங்க. இது கப்பு தாங்க. கப்பும் அப்புறமேட்டு அந்த டம் பாக்ஸும் இதெல்லாம் வந்து மேக்னெட்ஸ். ஓகேவா? சூப்பர் சூப்பரா தன்மை. ஹாப்பி சூப்பர் ஹாப்பி. சரி பாய் சொல்லிடு. பை. ஸோ குளிச்சு முடிச்சோடனே நான் யூஸ்வலாக வந்து இப்போ எனக்கு ரொம்ப ஃபேவரட்டானது வந்து பார்த்திங்கன்னா இந்த VIP 212ஓட இந்த பாடி க்ரீம் தான். இதை வந்து அப்ளை பண்ணுவேன். நல்ல ஒரு ஃப்ராக்ரன்ஸ் இருக்குது. அதுக்கு மேலே நம்ம பர்ஃப்யூம்ஸ் அப்ளை பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு அந்த ஃப்ராக்ரன்ஸ் நமக்கு த்ரூ அவுட் த டே இருந்துக்கிட்டே இருக்கும். அண்ட் அதுக்கப்புறமேட்டு இந்த உஜ்வாலா பிரைட்னிங் க்ரீம் இருக்கு இல்லையா, இது ஃப்ரம் ஹாப்பி ஹர்ப்ஸ் வந்து ட்ரை பண்ணியிருக்கேன். பாருங்கள் இந்த அளவுக்கு நான் தீர்த்திருக்கேன். கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா 1 வீக்காக இதை வந்து யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஸோ எனக்கு எந்த ரிசல்ட்டும் சொல்ல தெரியல. மேபி இன்னும் கொஞ்சம் நாள் யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அப்டேட் பண்ணுறேன். அண்ட் என்னோடய வெயிட் இப்போ நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ பயந்துடாதீங்க. நான் ஏறும்போது எனக்கு பயமாக இருந்தது. ஸோ இப்போ பாருங்கள் இதுதான் என்னோடய வெயிட்டு. ஸோ ஆக்சுவலாக நான் வந்து ஒரு வெயிட் லாஸ் ப்ரோக்ராம்லாம் கிடையாது, எனக்கு நானே ப்ரோக்ராம் பண்ணிக்கிட்டேன். ஸோ அந்த வெயிட் லாஸில் இருக்கனால கொஞ்சம் ரொம்ப ஹார்ட் ஒர்க் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கேன். வில் சி, நான் வந்து கண்டிப்பாக வந்து ஏதாச்சும் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இருந்தால் நான் உங்களுக்கு கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன். ஸோ நான் என்னென்ன மிஸ்டேக் பண்ணேன் என்னோடய வெயிட் ஏறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இனி வர வீடியோஸில் கண்டிப்பாக வந்து ஷேர் பண்ணுறேன். ஹே ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். ஸோ இன்றைக்கி நம்மளோட ப்ரைடல் மாஸ்டர் கிளாஸோட ஃபர்ஸ்ட் டே கிளாஸ். அண்ட் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நான் இங்கேருந்து யூஸ்வலாக நார்மல் சுடிதார் வேர் பண்ணி போவேன். அகாடமியில் போய் தான் ரெடி ஆவேன். அண்ட் அங்கே போய் ரெடி ஆகிறது காமிக்கிறேன். பட் இன்றைக்கி வந்து காலையில் பிரேக்ஃபாஸ்ட்லாம் செஞ்சு முடிச்சுட்டு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமேட்டு தான் கிளம்பணும். நான் செம்ம டயர்டாக இருக்கேன். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து நேற்று வந்து அடிவயிறு வந்து பயங்கரமாக வலிக்க ஆரம்பிச்சிது. கொஞ்சம் சூடு பிடிச்ச மாதிரி வலிக்க ஆரம்பிச்சிது. அதனால் எனக்கு தூக்கமே இல்லை. கிட்டத்தட்ட மணி 4 ஆகிடுச்சு நான் தூங்குறதுக்கு. ஒரு மாதிரி இருந்தது. பிகாஸ் நான் இப்போ வந்து ஒர்க் அவுட் பண்ணுறனால கொஞ்சம் ஹீட் வந்து என் பாடியில் வந்து ப்ரொடியூஸ் ஆகிருக்கு. ஸோ அதனால் கொஞ்சம் காம்பேக்ட் பண்ணுறதுக்கு இனிஷியல் ஸ்டேஜஸ் ஆஃப் எக்ஸசைஸ் ரொம்ப நாள் விட்டுட்டு அதுக்கப்புறம் எக்ஸசைஸ் பண்ணும்போது இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் வரும். ஸோ அந்த மாதிரி ப்ராப்ளம் இஷ்யூஸ் எல்லாம் வந்து தாண்டிக்கிட்டு இருக்கேன். ஸோ எஸ், என்னோடய வெயிட் லாஸ் ஜேர்னி வந்து ஆரம்பிச்சாச்சு. கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு வாரத்துக்கு மேலே இருக்கும். அப்படியே மெல்லமாக போயிட்டுருக்கு. டெஃபினட்டாக வந்து ஏதாச்சும் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இருந்தேன்னா உங்களுக்கு நான் வந்து ஷேர் பண்ணுறேன். பிகாஸ் இம்ப்ளிமெண்டிங் மை செல்ஃப், என்னோட டயட், மை ஓன் ஸ்டைல் ஆஃப் ஒர்க் அவுட் எல்லாமே வந்து பண்ணிகிட்ருக்கேன். பட் ஒரே ஒரு விஷயம் நான் இன்கார்பரேட் பண்ணது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா யோகா வந்து புதுசாக என்னோட ஒர்க் அவுட் ரொட்டீனில் வந்து இன்கார்பரேட் பண்ணியிருக்கேன். பிகாஸ் எனக்கு வந்து கொஞ்சம் ஸ்டிஃப்னஸ் ஆகிடுச்சு. உடம்பு பயங்கர ஸ்டிஃபாக ஆரம்பிச்சிருச்சு. காலையில் எழுந்து பாப்பாவுக்கு வந்து சமைக்கும் போது யாரோ 10 பேர் என் முதுகில் ஏறி உட்காந்துக்கிட்டு இருக்க மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். ஸோ எனக்கு காலையில் எழுந்திரிச்சு பாடி அப்படியே பயங்கர ஸ்டிஃபாக இருக்கிறது பார்த்தே ஓகே நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக யோகா ப்ராக்டிஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு லைட்டாக யோகா ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ வில் சி எப்படி போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போதைக்கு நான் என்ன பிரேக்ஃபாஸ்ட் பண்ணியிருக்கேன்னு காமிக்கிறேன் வாங்க. ஸோ இன்றைக்கி காலையில் பிரேக்ஃபாஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா சப்பாத்தி, அப்புறம் சுட ஸ்வீட் பொட்டேட்டோ எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் அவகேடோ ஜூஸ். நான் அவகேடோ ஜூஸ் குடிக்க மாட்டேன். எனக்கு அவகேடோ மேஷ்டு ப்ரெட் மேலே போட்டு சாப்பிட்டா தான் ரொம்ப பிடிக்கும். அப்புறம் பாயில்டு எக் கம்பல்சரி. அதுக்கப்புறமேட்டு குருமா, எல்லா வெஜ்ஜீஸும் போட்டு நல்ல ஒரு சப்பாத்திக்கு செம்ம டேஸ்டான ஒரு குருமா. ஸோ இதை வந்து ஒரு பிடிச்சிட்டு அப்புறம் கிளம்ப வேண்டியது தான். ஹே ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம், வெல்கம் பேக் டு த சேனல் BeYouDefining. இன்னைக்கு வீடியோவில் நான் உங்க கூட ஷேர் பண்ண போகிறது இந்த ஃபெஸ்டிவ் சீசனுக்கு ஏற்ற ஒரு மேக்கப் லுக் தான். இந்த ஃபெஸ்டிவ் டைம் அப்போ நம்ம வந்து நல்ல கிராண்டான ட்ரெஸ் போட்டுப்போம். ஆனால் அதே சமயம் நமக்கு முகத்தில் மேக்கப் போட்ட பிறகு அப்படியே வடிஞ்சு ஊற்றும் பாருங்க, ஒரு மாதிரி அன்ஈஸியாக இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து எப்படி வந்து சரி பண்ணலாம், இந்த ஒரு மேக்கப் லுக் வந்து பர்ஃபெக்டாக அதுக்கு இருக்கும். ஸோ டெஃபினட்டாக வீடியோட எண்ட் வரைக்கும் பாருங்க. அண்ட் எஸ், நம்ம சேனலில் கிவ்அவே போயிட்டு இருக்கு, அதில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ண மறக்காதீங்க. ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் நம்ம Garnier Micellar வாட்டரை எடுத்து ஃபேஸை வந்து கிளென்ஸ் பண்ணிக்கலாம். இல்லை, அதுக்கு முன்னாடியே நான் வந்து Plumோட லிப் பாம் போட்டேன். அதுக்கப்புறம் காமசியோட ஃபேஷியல் ரேசர் வந்து யூஸ் பண்ணேன். இப்போ Garnierோட Micellar வாட்டர் வச்சு ஃபேஸில் இருக்க டர்ட் எல்லாம் வந்து ரிமூவ் பண்ண போகிறோம். ஸ்கின் ப்ரிப்பரேஷன் ரொம்ப மஸ்ட்டு. லிப் பாம்க்கு
நான் இங்கே யூஸ் பண்ணது ப்ளம்மோட கேண்டி மெல்ஸ் வந்து யூஸ் பண்ணேன். இது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சுகராக இருக்கும், அது ஒன்று தான் பாதரிங்காக இருக்கும், மற்றபடி நல்லா நரிஷ்டாக மாய்ஸ்சரைஸ்டாக இருக்கும். அதுக்கு அடுத்தது நான் இந்த காமஸியோட ஃபேஷியல் ரேசர் வந்து யூஸ் பண்ணேன். எனக்கு எக்ஸ்ட்ரா ஹேர்ஸ் எல்லாம் வந்து ஐப்ரோஸ் கிட்ட இருந்தது, அதை வந்து ரிமூவ் பண்ணேன். அப்புறம் இந்த சைட்லேயும் வந்து கொஞ்சம் ஃபேஷியல் ஹேர்ஸ் இருந்தது, அதையும் வந்து ரிமூவ் பண்ணேன். நமக்கு வந்து ஃபேஷியல் ஹேர்ஸ் இருந்தால் நம்மளோட மேக்கப் வந்து ஒழுங்காக செட் ஆகாது. கொஞ்சம் நேரத்தில் வந்து கொஞ்சம் கிரே ஆன மாதிரி இருக்கும். ஃபேஷியல் ஹேர் இருக்கிற இடத்துல மட்டும் நமக்கு வந்து கிரே ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு கம்ப்ளீட்டாக நம்ம ஃபேஷியல் ஹேர் ரிமூவ் பண்ணால் ரொம்ப நல்லா ஃப்ளாலெஸ் மேக்கப் வரும். ஓகேங்களா? ஸோ இதுக்கு அடுத்தபடியாக நம்ம வந்து Garnier மிசலர் வாட்டர் வச்சு நம்ம ஃபேஸை வந்து நீட்டாக கிளென்ஸ் பண்ணிட்டோம். இதுக்கு அடுத்தபடி என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டோனர் வந்து யூஸ் பண்ண போறோம். டோனருக்கு இங்கே நான் யூஸ் பண்ணுறது பயோட்டிக்கோட பயோ குக்கும்பர் டோனர் வந்து யூஸ் பண்ணுறேன். ஸோ மாய்ஸ்சரைசருக்கு இங்கே நியூட்ரிஜீனாவோட ஹைட்ரோ பூஸ்ட் வாட்டர் ஜெல் மாய்ஸ்சரைசர் வந்து யூஸ் பண்ணுறேன். அடுத்தது ஸ்மாஷ்பாக்ஸோட த ஒரிஜினல் ஃபோட்டோ ஃபினிஷ் ஸ்மூத் அண்ட் பிளர் ப்ரைமர் வந்து யூஸ் பண்ண போகிறேன். ஸோ இது வந்து ஒரு சிலிக்கான் பேஸ் ப்ரைமர். நம்ம வந்து நம்ம ஃபேஸில் இருந்து இந்த ஆயிலெலாம் வெளியே வராமல் இருக்கணும், அந்த போர்ஸ் வழியாக வெளியே வராமல் இருக்கணும்னா நம்ம ஒரு சிலிக்கான் பேஸ் ப்ரைமர் வந்து யூஸ் பண்ணோம். அதுக்கு ஸ்மாஷ்பாக்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ எலேகலோட கன்சீலர் என்னை விட 2 ஷேட் டார்க்காக கன்சீலர் எடுத்து கண்ணுக்கு கீழே நான் வந்து கன்சீல் பண்ண போகிறேன். வே டூ மச். இதை வந்து நம்ம பிளெண்ட் பண்ணி எடுத்துடலாம். ஜாஸ்தி ஆயிடுச்சு, நம்ம ஃபிங்கர் டிப்ஸ் வச்சு இதை வந்து எடுத்து பிளெண்ட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ அடுத்தது நம்ம கன்சீல் பண்ண பிறகு நான் யூஸ் பண்ண போகிற ஸ்டெப் வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ்பானோட லூஸ் பவுடர் தான். இதில் வந்து என்னோட ப்ரஷ் எடுத்து லைட்டாக டேப் ஆஃப் பண்ணிட்டு நீங்கள் எங்கெங்கே கன்சீல் பண்ணியிருக்கீங்களோ அந்த இடத்துல அப்ளை பண்ணி விடுங்க. ஸோ நெக்ஸ்ட் என்னோட ஆல் டைம் ஃபேவரட் சுகரோட ஏஸ் ஆஃப் ஃபவுண்டேஷன் ஸ்டிக். என்னோட ஷேடு வந்து பார்த்தீங்கன்னா 40 Breathe. இதோட டீட்டெயில்ஸ் எல்லாம் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், வேணா செக் அவுட் பண்ணிக்கோங்க. ஒன் ஆஃப் மை ஃபேவரட் ஜஸ்ட் டாட்டிங் இட். இதுலேயே பின்னாடி ப்ரஷ் அப்ளிகேட் இருக்குது. ஸோ ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்கும். இதை வச்சு அழகாக நீங்கள் வந்து பிளெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு அடுத்தபடியாக நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா பவுடர் எடுத்துக்க போகிறோம். இது ஸ்பஞ்சில் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். லைட்டாக வந்து மேலே இப்படி டஸ்ட் பண்ண போகிறோம். லைட்டாக இந்த மாதிரி நீங்கள் ஃபேஸில் இப்படி ப்ரெஸ் பண்ணி விடுங்க. ஸோ அந்த ஃபவுண்டேஷன் இலகாமல் இருக்கிறதுக்கு. ஸோ இதுக்கு அடுத்தபடியாக நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுகரோட மேஜிக் வாண்ட் வாட்டர் ப்ரூஃப் கன்சீலர் வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இதோட என்னோட இந்த இடத்துல லைட்டாக, ரொம்ப அதிகம் கிடையாது, கொஞ்சமாக யூஸ் பண்ணிக்கிறேன் ஹைலைட்டுக்கு. இப்போ மறுபடியும் இதை வந்து பிளெண்ட் பண்ணலாம். என்கிட்ட இந்த ஃபவுண்டேஷன் இருந்தது இல்லையா, இந்த ஸ்டிக் ஃபவுண்டேஷன், அதில் இருக்க ப்ரஷ்லேயே வந்து நான் பிளெண்ட் பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து என்ன பண்ண போகிறோம்னா கன்சீல் பண்ணி நம்ம வந்து பவுடர் வச்சு செட் பண்ணிடலாம். ஸோ இப்போ நாங்கள் நெக்ஸ்ட் வந்து இந்த ஸ்மாஷ்பாக்ஸோட ப்ரைமர் வாட்டர் வந்து யூஸ் பண்ணி ஃபேஸை வந்து ஃபுல்லாக செட் பண்ணிக்க போகிறேன். ஃபேஸை செட் பண்ணிக்க மாட்டேன், ஃபேஸில் போட்டு ப்ராடக்ட்ஸ், அதாவது பேஸை நம்ம ரெடி பண்ணோம் இல்லையா, அதை வந்து செட் பண்ண போகிறோம். ஸோ இதனால் ட்ரை ஆகட்டும், அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஸ்டெப் ஃபாலோ பண்ணலாம். இப்போ ட்ரை ஆகிடுச்சு. இப்போ இந்த ஃபவுண்டேஷன் வந்து வெளியே கிராக் ஆகுதா, வருதா, டிஷ்யூவில் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுதான்லாம் பார்த்துடலாம். சரிங்களா? ஸோ நம்மளோட ட்ரான்ஸ்ஃபர் ப்ரூஃப் மேக்கப் வந்து டெக்னிக்ஸ் உங்களுக்கு டீச் பண்ணிவிட்டேன். நான் ப்ராடக்ட்ஸும் வந்து உங்களுக்கு காமிச்சிருக்கேன், என்னென்ன ப்ராடக்ட்ஸ் நான் யூஸ் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஜஸ்ட் பி லைக் இந்த ப்ராடக்ட், இந்த பவுடர் மட்டும் நீங்கள் வந்து நல்ல ஒரு லேயர் ஆஃப் பவுடர் வந்து நீங்கள் செட் பண்ணிக்கணும். பஃப் வச்சு பண்ணால் இன்னும் நல்லாயிருக்கும். எனக்கு கொஞ்சம் சாக்கியாக இருக்கிறது பிடிக்காது, அதனால தான் நான் ப்ரஷ் வச்சு யூஸ் பண்ணேன். இந்த டெக்னிக் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். அடுத்தது நான் வந்து ஐப்ரோஸ் வந்து போட போகிறேன். ஐப்ரோஸ்க்கு இங்கே வந்து யூஸ் பண்ணுறது ஃபேஸஸ் கனடா அல்டிமேட் ப்ரோ ப்ரௌ பென்சில் வந்து யூஸ் பண்ணுறேன். ஸோ அடுத்தது இப்போ ரீசெண்டாக நான் வாங்கின சோனிக் ப்ளூம், கலர் பாப்பிலேருந்து சோனிக் ப்ளூம் வந்து வாங்கியிருக்கேன். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய ட்ரெஸ்ஸுக்கு ஏற்ற மேட்ச் அப்படின்னா நானே தேடிட்டு தான் இருக்கேன். ஸோ ஓகே ஃபைன், ஹலோ ஹாப்பி, ஓகே, கைண்ட் ஆஃப் அ மஸ்டர்ட் க்ரீன் கலர், வாவ் நைஸ்.
ஸோ என்னோட லிப்ல அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நம்ம அடுத்தது லைனர் பண்ணிக்கலாம். லைனருக்கு மேப்ளினோட கொலோசல் போல் லைனர். அடுத்தது காஜல். காஜலுக்கு கலர் பாட்சி சேம்பரோட காஜல் வந்து யூஸ் பண்ணுறேன். மஸ்காராக்கு நான் இங்கே யூஸ் பண்ணது ஃபெராரோஷியோட மஸ்காரா வந்து யூஸ் பண்ணேன். ஸோ ஆல்மோஸ்ட் எவ்ரி திங் இஸ் டன். லாஸ்ட்டாக நம்ம வந்து பண்ண வேண்டியது லைக் கொஞ்சம் வந்து வார்ம்த் க்ரியேட் பண்ணலாம் நம்ம ஃபேஸில். நான் டூ ஃபேஸ்டோட இந்த ஒரு ப்ரான்சர் வந்து யூஸ் பண்ணுறேன். ஸோ இது என்னோட பவுடர் ப்ரஷ்லேயே வந்து யூஸ் பண்ணுறேன். ஸோ இப்படி ஸ்வெல் பண்ணிவிட்டு லைக் திஸ், நாட் ஸ்வெல், இப்படி எடுத்துட்டு இப்படி பண்ணிடலாம். அடுத்தது ப்ளஷ்ஷு. ஒரே ப்ரஷ் வச்சு நிறைய ஒர்க் பண்ணுறேன் பாருங்களேன். ஸோ ப்ளஷ்ஷுக்கு இந்த கலபாரோட கோரல் பிளிஸ் அப்படின்னு ஒரு ஷேட் எடுத்து நான் அப்ளை பண்ணிக்க போகிறேன். லாஸ்ட்டாக ஹைலைட்டர் பண்ணிக்க போகிறோம். அதுக்கு நான் இங்கே யூஸ் பண்ணுறது பாபி ப்ரௌனோட ஹைலைட்டர் வந்து யூஸ் பண்ணுறேன். இந்த ஷேட் வந்து பார்த்திங்கன்னா ப்ரான்ஸ் க்ளோ அப்படின்னு ஒரு ஷேடு. நெக்ஸ்ட் நம்ம வந்து மறுபடியும் இந்த ஸ்மாஷ்பாக்ஸோட ப்ரைமர் வாட்டர் வச்சு செட் பண்ண போகிறோம். ரெடி. அவ்வளோதான். நான் போய் அப்படியே முடியெல்லாம் கட்டிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் ஜுவல்ஸ் எல்லாம் ஆக்சசரைஸ் பண்ணிவிட்டு உங்களை வந்து மீட் பண்ணுறேன். பாய். நெக்ஸ்ட் நான் பாபி ப்ரௌனோட ஒரு பியூட்டிஃபுல் ரெட் லிப்ஸ்டிக் வந்து போட்டு போகிறேன்.